சின்னஞ்சிறு என் தங்கங்களே, தூரத்துல பாருங்க. என்ன கலர்ல ஒரு மலை தெரியுது? ஆமா, மஞ்சள் கலர்ல இருக்கு அந்த மலை. இது ரொம்பவும் வினோதமான மலை. ஏன்னா, இந்த மாதிரி மஞ்சள் மலைய நம்ம எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். அந்த மஞ்சள் மலையோட அடிவாரத்துல ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த மலைய பார்க்கிறதுனா ரொம்பவும் பிடிக்கும். அந்த மலையில என்ன ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பையன் மெதுவா அந்த மஞ்சள் மலைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அந்த மலையில என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அவன் போற வழியில எல்லாம் விதவிதமான மஞ்சள் நிற பூக்கள் பூத்து இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பூக்கள் எல்லாம் அந்த மஞ்சள் மலைக்கு மட்டும் சொந்தமான பூக்கள் மாதிரி இருந்துச்சு. மெதுவா அந்த மலையோட சரிவுல ஏற ஆரம்பிச்சான். பாறைகள் எல்லாம் மஞ்சள் நிறத்துல மின்னிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அந்த மர்மத்த தெரிஞ்சுக்கிற ஆசை அவன விடல. கொஞ்ச தூரம் ஏறி போனதும், அவனுக்கு ஒரு குகை தெரிஞ்சது. அந்த குகை வாசல்ல வினோதமான வேலைப்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. அந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு அவனுக்குத் தோணுச்சு. கொஞ்சம் பயத்தோட அந்த குகைக்குள்ள எட்டிப் பார்த்தான். உள்ள ஒரே இருட்டா இருந்துச்சு. ஆனா, தூரத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. மெதுவா உள்ள போனதும், அங்க சுவர்கள்ல பழைய காலத்து ஓவியங்கள் வரைஞ்சிருந்தாங்க. அதுல வினோதமான உருவங்களும், மஞ்சள் நிற பறவைகளும் இருந்தாங்க. அந்த ஓவியங்கள் அந்த மலையோட கதையே சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஓவியங்கள பார்க்கிறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மஞ்சள் மலை ரொம்பவும் பழமையானதுன்னும், இதுக்குன்னு ஒரு தனி கதை இருக்குன்னும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த மஞ்சள் மலையோட மர்மத்த தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷத்தோட அந்த பையன் மெதுவா மலையிலிருந்து இறங்கி வந்தான். தூரத்துல அந்த மஞ்சள் மலை அமைதியா நின்னுக்கிட்டே இருந்துச்சு. குட்டி நண்பர்களே, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கதை இருக்கும். நாம அதை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கணும். இப்போ நல்லா தூங்குங்க. நாளைக்கு வேற கதை பார்க்கலாம்.